ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் சுவிசேஷங்களிலிருந்து இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறை குறித்து தியானம் செய்து படித்து வருகின்றோம். அந்த விதத்திலே நாம் இன்றைக்கு ராஜாவின் குழந்தை பருவம், அதாவது ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துடைய குழந்தை பருவம். சென்ற வகுப்புள்ளே நாம் அவர் பெத்லெஹேமிலே குழந்தை பருவம், எகிப்திலே அவருடைய குழந்தை பருவத்தை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே நாம் ராஜாவுடைய குழந்தை பருவத்தை நாசரேத்திலே அவர் வளர்ந்த விதத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இது வேத வசனங்களிலே 2 இடங்களிலே இதை குறித்தான சிறு குறிப்புகள் இருக்கின்றன. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19 தொடங்கி 23 முடிய. நீங்கள் இப்போ பைபிளில் அந்த வசன பகுதியை நம்ம எடுப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19 தொடங்கி 23 முடிய. அதுபோல் லூக்கா 2:39 அதை குறித்து ஒரு சிறு குறிப்பு இருக்கிறது. முதலாவது நாம் மத்தேயு 2:19-23 படிப்போம். அது படிக்கும் போதே அந்த இயேசு கிறிஸ்துடைய குழந்தை பருவத்தை குறித்த தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதாவது குழந்தை பருவம் என்று சொல்லும்போது நாசரேத்துக்கு அவர் சென்ற விதமும் நாசரேத்திலே அவர் வளர்ந்த விதத்தை குறித்ததான தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. சரி, இப்போது நாம் வசனங்களுக்குள்ளாக செல்வோம். மத்தேயு 2:19. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு. ஏரோது இறந்த பின்பு என்று சொல்லும்போது இந்த ஏரோது யார் என்றால் மகா ஏரோது. ஆங்கிலத்தில் ஹீரோது த கிரேட் என்று சொல்வார்கள். இந்த மகா ஏரோது இறந்த பின்பு. ஏன் இது முக்கியம் என்றால் நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு சாஸ்திரிகள் வந்தபடியினாலே யூதர்களை ஆளப்போகிற மேசியா பிறந்து விட்டார் என்கிற செய்தியை மகா ஏரோது அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டதோடு நில்லாமல் சாஸ்திரிகளிடம் கவனமாய் விசாரித்தான், எப்போது உங்களுக்கு அந்த நட்சத்திரம் தோன்றினது என்று. அவர்கள் கூறிய தகவலிலிருந்து சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த நட்சத்திரம் தோன்றியது என்று அறிந்து இயேசுவை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று அவன் கங்கணம் கொட்டி இருக்கின்றான். ஆகவே இயேசு பிறந்ததை பெத்லெஹேமிலே சென்று பார்த்து தனக்கு தகவல் சொல்லும்படி அப்பாவி போல நடித்து சாஸ்திரியிடம் பேசினான். சாஸ்திரிகள் இயேசு வந்து பணிந்த பின்பு தேவதூதர்களுடைய வழிநடத்தின் அடிப்படையிலே அவர்கள் வேறு வழியாக சென்று விட்டார்கள். ஏரோது மீண்டும் வந்து சந்திக்கவில்லை. இதனால் கோபமடைந்த ஏரோது இயேசுவை கொலை செய்வதற்காக அவன் பெத்லெஹேம் பகுதியிலே 2 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளை கொலை செய்ய சொன்னான். அவன்தான் இந்த பெரிய ஏரோது. அவனுக்கு தப்பிதான் இயேசுடைய தாயாகிய மரியாளும் யோசேப்பு எகிப்துக்கு சென்றிருந்தார்கள். இப்போது எகிப்திலே அவர்கள் இருக்கும்போது ஏரோது அறிந்த செய்தி, பெரிய ஏரோது இறந்த செய்தி அவர்கள் அறிகிறார்கள். அத்தோடு இல்லாமல் கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு. இந்த இடத்துல சொப்பனத்திலே இயேசு கிறிஸ்து தேவதூதன் யோசேப்புக்கு 2வது முறை காணப்படுகிறார். ஏற்கனவே ஒரு முறை மரியாளை சேர்த்து கொள்வதற்கு உரைக்கப்பட்டிருந்த, இப்போது 2ஆம் முறை அவருக்கு சொப்பனத்திலே தோன்றுகிறார். தோன்றி என்ன சொல்றாரு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார். பிள்ளையின் பிராணனை வாங்கி தேடினது யார்? நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். மகா ஏரோது இறந்து போன செய்தி ஆண்டவருடைய தூதன் யோசேப்புக்கு சொல்லுகிறார். அடுத்ததாக அவன் எழுந்து பிள்ளையையும் அது தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். இஸ்ரவேல் தேசத்திலே இப்போது அவன் எந்த இடத்துக்கு வந்தான்னு பொதுவாக சொல்லவில்லை. இஸ்ரவேலுடைய எல்லைக்குள்ளாக வருகிறான். அதாவது எகிப்திலிருந்து மீண்டும் இஸ்ரவேலுடைய எல்லைக்குள்ளாக அல்ல யூதேயாவுடைய எல்லைக்குள்ளாக வந்து விடுகிறான். அடுத்த வசனம், ஆகிலும் அர்க்கலேயு தன் தகப்பனாய் ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போய்
அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் என்று பார்க்கிறோம். அதாவது இந்த அர்க்கலேயு யார் என்றால், அர்க்கலேயு என்பது ஏரோதுடைய மகன்தான். இந்த ஏரோதுக்கு மகா ஏரோதுடைய வாழ்க்கை பார்ப்போமானால் நாம் ஏற்கனவே ஓரளவு பார்த்திருக்கின்றோம். மிக கொடுமையானவன். தன்னுடைய பதவிக்காக அவன் சொந்த மகன்களையே 2 பேரை கொண்டவன். அது மட்டுமல்ல, தன்னுடைய மரண நாளிலே இவனுக்காக துக்கம் கொண்டாடுகிறவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக யூதர்களை பிடித்து சிறைபிடித்து வைத்திருந்தான். என்ன சொல்லியிருந்தான் என்றால், சலோமி என்கிறவளிடம், நான் மரிக்கிற நாளிலே இந்த யூதர்களை சிறைபிடித்து வைத்திருந்த யூதர்களை, திரளான மக்களை பிடித்து வைத்திருந்தான், அவர்களை கொன்று விட வேண்டும் என்று சொன்னான். எதற்கென்றால் அவர்களை கொன்றதை அறிந்து யூதர்கள் புலம்ப வேண்டும், அழ வேண்டும். அது இவனுக்காக அவர்கள் புலம்பியதாக அவன் கருதினான். ஆனால் நாம் அறிந்திருந்தோம், சலோமி இந்த ஏரோது இறந்த நாளிலே அவர்களை விடுவித்து விட்டான் என்பதை நாம் அறிந்திருந்தோம். ஆனால் அவன் மரித்த பின்பு அவனுடைய பட்டத்திற்கு அர்க்கலை என்கிற ஒருவன் எழுதினான். அவன் வேறு யாருமே அவனுடைய மகன்தான். ஒரு விதத்திலே பார்த்தால் இந்த அர்க்கலேயு தன்னுடைய தகப்பனை போல, என்று சொல்வதானால் தகப்பனை விட கொடுமையானவன் தான் சொல்ல முடியும். எப்படி என்றால், இவன் என்ன செய்தான் தெரியுமா? இவன் 3000 யூதர்களை சிறைபிடித்து ஒரு பஸ்கா நாளிலே எருசலேம் பகுதியிலே பலியிட்டான். 3000 யூதர்களை ஒரே நாளிலே, அது குறிப்பாக ஒரு பஸ்கா பண்டிகை நாளிலே கொலை செய்தான். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஆட்சிக்காரர். அதாவது தந்தையை அப்படியே அசலாக கொண்டு பிறந்தான் என்று சொல்ல முடியும். அந்த விதமான ஒரு கொடுமையான மகனாக இருந்து பட்டத்துக்கு வந்து ஆட்சி செய்கிறான். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இவர்கள் மீண்டும் எருசலேம் வந்தாங்க. ஆனால் அந்த செய்தியை கேட்கிறார், மகா ஏரோதை விட இவன் கொடியவனாக இருக்கிறான் என்பதனாலே யோசேப்பு பயப்படுகிறான் என்று சொல்லும்போது இந்த இடத்துல பயத்தோடு சிந்திக்கிறான் என்பதுதான் சரியான இதாக இருக்கும். வேறு எங்கே திரும்பி செல்வது? இனிமேல் எகிப்துக்கு போக விரும்பவில்லை. ஆனால் எந்த இடத்திற்கு செல்வது? கட்டாயமாக இடத்தை மாற்ற வேண்டும் என்று தீர்மானித்து விட்டான். நேரடியாக பெத்லகேமுக்கு செல்லக்கூடாது, அது ஆபத்தானது என்பதை புரிந்து கொண்டு வேறு இடங்களுக்கு செல்லலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது தேவதூதன் மீண்டும் அவனுக்கு அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டது பார்க்கிறோம். தேவனால் எச்சரிக்கப்பட்டால் மீண்டும் தேவதூதனை கொண்டுதான் என்றுதான் கருத இடம் இருக்கிறது. தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய், எப்போ பெத்லகேம் என்கிற பகுதிக்கு செல்லாமல், அதாவது யூதேயா பகுதிக்கு செல்லாமல் கலிலேயா பகுதிக்கு செல்றான். கலிலேயா பகுதியிலே சென்று நாசரேத் என்ற ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். இந்த நாசரேத்தை குறித்து நாம் அறிந்திருந்தால் நல்லவா இருக்கும். நாசரேத்தை குறித்து ஓரளவு சில குறிப்பு நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நாசரேத்து ஒரு முக்கியமான வணிக வழித்தடத்திற்கு அருகில் அது சார்ந்த ஒரு சிறிய வணிக சாலை செல்கிறதான இடத்துக்கு அருகே உள்ளதான ஒரு பட்டணம் அல்லது ஒரு பெரிய கிராமம் என்று கூட சொல்ல முடியும். அது மட்டுமல்லாமல் சற்று வளமான ஒரு இடம். வளமான ஒரு இடம் என்றால் அந்த தொழில் சார்ந்த காரணங்களினாலும் வணிகத்தினாலும் சற்று வளமான பகுதி. இது நாசரேத்து பகுதி மட்டுமல்ல, இந்த கலிலேய பகுதிகளே யூதேயாவோடு ஒப்பிடும்போது சற்று வளமான பகுதிகள். அதுதான் எப்படி சொல்லுவாங்கன்னா, யூதேயாவில் உள்ள யூத அறிஞர்கள் எப்போதுமே இந்த கலிலேயா பகுதியை, அதில் குறிப்பாக நாசரேத்தை சற்று ஏளனமாக பார்ப்பார்கள். ஏளனமாக என்றால் எப்படி என்று சொல்வார்கள் என்றால், உனக்கு அறிவு தேவை என்றால், அதாவது அறிவு வளர்ச்சி தேவை என்றால் நீ எருசலேமுக்கு செல்ல வேண்டும். உனக்கு பணம் தேவை என்றால் நீ கலிலேயாவுக்கு செல்ல வேண்டும். அது நமக்கு ஒருவேளை அது இப்போது புரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையுடைய பொருள் என்னவென்றால், எருசலேமிலும் யூதேயா பகுதியிலும் அறிவாளிகள் இருக்கிறார்கள்.
அதாவது அது அறிவின் தலைநகரம். எருசலேம் என்றால் அறிவின் தலைநகரம். அந்த காலத்தில் அவர்கள் அப்படி கருதினார்கள். அதே நேரம் கலிலேயாவும் அது சார்ந்த பகுதிகளும் நாசரேத் போன்ற இடங்கள் பணம் இருக்கும் ஆனால் அறிவு இருக்காது என்கிற ஒரு ஏளன சொல். அறிவு இருக்காதுன்னு நேரடியாக சொல்ல மாட்டாங்க. அதாவது அவன்கிட்ட பணம் இருக்கும் ஆனால் பண்பற்றவனாக இருப்பான். பணம் இருக்கும் அவனுக்கு அறிவு கிடையாது என்கிற ஒரு போலித்தனமான பெருமை தான். அதில் உண்மை என்றும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அறிவாளிகளும் எருசலேமில் தான் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகளும் இங்கே தான் இருக்கிறார்கள் என்று கருதினார்கள். அதாவது கலிலேயா பகுதியிலிருந்து தீர்க்கதரிசிகளே வரமாட்டார்கள், ஏனென்றால் அங்கே அறிவாளிகள் இல்லை என்பதுதான் நம்முடைய கருத்து. ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்திருந்தார்கள். நம்முடைய பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தை படிக்கும்போது நாகூம் என்கிற தீர்க்கதரிசி கலிலேயா பகுதியை சார்ந்தவர் என்று கருதப்படுகிறது. அதுபோல திஸ்பியனாகிய எலிசா என்று பார்க்கும்போது அவர் கூட அதே கலிலேயா பகுதியை சார்ந்தவர் என்று தான் சொல்லப்படுகிறது. யோனாவும் கலிலேயா பகுதியை சார்ந்தவர் என்று கருதப்படுகிறது. இப்படி பல ஞானிகளும் பல தீர்க்கதரிசிகளும் கலிலேயா பகுதியிலிருந்து வந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் மறைத்துவிட்டு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பிறந்த காலத்தில் இருந்த யூதர்கள், குறிப்பாக எருசலேமில் இருந்த யூத தலைவர்கள், தங்களை ஞானிகள் என்று காட்டுவதற்காக நாசரேத்தையும் கலிலேயா பகுதிகளையும் மிகவும் தாழ்ந்த நிலையிலே, அல்லது தாழ்ந்த நிலை என்று சொன்னால் தரக்குறைவான நிலையிலே பேசக்கூடியவர்களாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய எச்சரிப்பின் மூலமும் ஏற்கனவே அவருக்கு இருந்த உள்ளுணர்வு அல்லது அந்த பயம் என்று பார்த்தோம் அல்லவா, அந்த உள்ளுணர்வினால் எருசலேம் யூதேய பகுதிக்கு செல்லாமல் வேறு இடத்துக்கு செல்ல வேண்டும், அதுதான் தனக்கு பாதுகாப்பு என்று கருதி கொண்டிருந்தார். அந்த கருத்தை தேவன் அங்கீகரித்து அவருக்கு வேறு வழியை காட்டினார். ஆகவே அவர் நாசரேத்தில் வருகிறார். அடுத்ததான ஒரு வார்த்தை இருக்கிறது, நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த வசன பகுதியில் ஒரு கேள்வியை பல அறிஞர்கள் கேட்பார்கள். சில வேளைகளில் நம்முடைய விசுவாசிகள் கூட நன்றாக வேதத்தை ஆய்வு செய்து கவனித்து வாசிக்கிறவர்கள் கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி, நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது என்று வருகிறது அல்லவா, பழைய ஏற்பாட்டில் இந்த தீர்க்க தரிசனம் எங்கே இருக்கிறது என்று கேட்பார். காரணம் என்னவென்றால், நசரேயன் எனப்படுவார் என்று வெளிப்படையான ஒரு தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டில் இல்லை. அப்படியானால் இந்த இடத்திலே வசனம் தவறை செய்கிறதா, பைபிள் தவறை செய்கிறதா, அல்லது மத்தேயு தவறாக எது எழுதிவிட்டாரா என்றால் அப்படி ஒன்றுமில்லை. மத்தேயு இதை 3 காரணங்களினால் எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். முதலாவது காரணம், அவர் நாசரேத்து ஊரில் இருந்தபடியினாலே அந்த ஊரின் அடிப்படையிலே நசரேன் என்று அழைக்கப்படுவார் என்கிற ரீதியில் எழுதியிருக்கலாம். அது ஒரு காரணம். ஆனால் அப்படி எழுதினால் அது தீர்க்கதரிசனத்தை நிறைவேறுதல் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறுகிறது எழுதுகிறார் இல்லையா. ஆகவே நாசரேத்தில் வாழ்ந்தபடியினாலே நசரேன் என்று சொல்லப்படுவது, ஏதேசம் கலிலேயாவில் வாழ்ந்தால் கலிலே என்று சொல்லப்படுவது சமமானது. ஆனால் அப்படி சொன்னால் அது தீர்க்கதரிசன நிறைவேறுதலாக கருதப்படுவதற்கு வாய்ப்பில்லை. சரி, அப்படியானால் மத்தேயு எதனால் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று, அல்லது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்கிறார் பாருங்க. அதில் தீர்க்கதரிசி என்கிற ஒரு வார்த்தை ஒற்றையாக சொல்லாமல் அல்ல ஒருமையில் சொல்லாமல் பன்மையில் சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகளால். சரி, அப்படியானால் பல தீர்க்கதரிசிகள் இயேசுவை குறித்து சொல்லியிருக்க வேண்டுமே, அதாவது நசரேயன் என்கிற வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டுமே என்று நாம் பழைய ஏற்பாட்டை ஆராய்ந்தால் அங்கே வேறொரு வார்த்தை வருகிறது. அது என்னவென்றால், எபிரேய வார்த்தையிலே நசேர், நசேர் NESER என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் இது எபிரேய சொல்லு, அதனால் சில எழுத்தாளர்கள் NESER போட்டு எழுதுவாங்க, சில எழுத்தாளர்கள் NASER போட்டு எழுதுவாங்க. அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த எபிரேய சொல்லு தான் நமக்கு முக்கியம். அந்த எபிரேய சொல் நசேர். இந்த நசேர் என்கிற வார்த்தையுடைய பொருள், அதாவது பேசிக் மீனிங் அல்லது அடிப்படை பொருள் என்னவென்றால் கிளை என்பது அர்த்தம். சரி, கிளை என்றால் ஏன், கிளை என்று ஏன்
இயேசுவை சொல்கிறார்கள் என்றால், பழைய ஏற்பாட்டிலே பல தீர்க்க தரிசனங்கள் இயேசுவை தாவீதின் வம்சத்தில் வந்த கிளையாக சொல்கிறது. அதாவது மேசியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு பெயர், தாவீதின் வம்சத்தில், தாவீதின் கிளையாக, தாவீதுடைய வம்ச வரலாற்றில் மேசியா வருகிறபடினாலே அவரை கிளை என்று பல தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுது. ஆகவே அந்த கிளை என்கிற வார்த்தைக்கான எபிரேய சொல் தான் நசேர். ஆகவே நசரேன் என்றால் கிளை என்று பொருள். கிளை என்றால் தாவீதின் கிளை, தாவீதின் வேரிலிருந்து வந்தவர், தாவீதின் வம்சத்தில் வந்தவர். அதாவது மேசியா என்று சொல்லுவதற்கு இன்னொரு விதத்திலே சொல்லப்பட்ட பெயர் தான் நசரேயன் என்கிற ஒரு விளக்கம். அதுக்கு நம்ம ஒரு 2 வசன பகுதியை படிப்போம். ஏசாயா 11:1 யாராவது எடுத்தால் கூட படிக்கலாம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இந்த ஈசா யாரு நமக்கு தெரியும், தாவீதுடைய தகப்பன். ஆகவே தாவீதுடைய தகப்பனாகிய ஈசா, தாவீதின் வம்சம். அந்த வம்சத்தில் வருகிற கிளை என்பதை தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள். இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம், வசனங்கள் நிறைய இருக்குது. இன்னொரு வசனத்தை படிப்போமா? எரேமியா 23:5 அதை படிக்கிறேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து, நல்லா பாருங்க, அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தை நீதியை நடப்பிப்பார். இப்படி கிளை என்கிற வார்த்தைக்கு நசேர் என்கிற வார்த்தை இருக்கிறபடினாலே அதை பல தீர்க்கதரிசிகள், சகரியா கூட அதை சொல்லியிருக்கிறார், இசையா சொல்லியிருக்காரு, எரேமியா சொல்லியிருக்காரு, சகரியா சொல்றார். இப்படி பல தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறபடினாலே இவை எல்லாவற்றையும் மனதில் கொண்டு மத்தேயு நசரேயன் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது என்று சொல்கிறார். அதாவது அந்த நசரேயன் என்கிற இடத்துல இப்ப நம்ம என்ன போட்டு படிக்கலாம்? அப்ப கிளை என்று எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது என்றுதான் ஒரு விளக்கம். ஆகவே மத்தேயு தவறு செய்யவில்லை. இத்தனை தீர்க்கதரிசிகள் அவரை கிளை என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த கிளை என்கிற நசரேயன், அதாவது கிளை என்பதற்கான எபிரேய சொல் நசரேயன். ஆகவே அந்த அதாவது மத்தேயு இதை கிரீக்கில் எழுதினார் அல்லவா? சிலர் சொல்கிறாங்க மத்தேயு அராமிய மொழியில் எழுதினார்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர் எழுதும்போது தன்னுடைய வாதத்திற்கு வலு சேர்ப்பதற்காக அதை கிரீக்கு மொழியில் எழுதுவதை விட கிரேக்க மொழியில் எழுதினாலும் எபிரேய மொழியுடைய மூலச்சொல்லை அடிப்படையாக கொண்டு எழுதுகிறார். ஆகவே தான் அவர் நசரேயன் என்று சொல்லப்படுகிறார். அதாவது தாவீதின் கிளையாக வந்து ராஜாவாக ஆண்டு ராஜரீகம் பண்ண போகிற மேசியாவை தான் இங்கே நசரேயன் என்று சொல்லுகிறது. அடுத்ததாக இன்னொரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அது இதே விளக்கத்துடைய ஒரு இன்னொரு வேறுபட்ட வடிவம் தானே தவிர முற்றிலும் மாறுபட்டது என்று சொல்ல முடியாது. அது எங்கே வருகிறது என்றால் ஏசாயா 53 அதிகாரம், ஏசாயா 53:2-3 வசனங்கள். ஏசாயா 53:2-3 வசனங்கள். இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கு நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போறோம். பாருங்க, இந்த இடத்துல நான் கிளை என்கிற வார்த்தை வருகிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார். இல்லை, இயேசு கூட நாசரேத்தில் வந்தபடினால அசட்டை பண்ணார்கள் அல்லவா? ஆகவே இயேசுடைய தாழ்மைக்கு உதாரணமாக நசரேயன் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டதாக சொல்வார்கள். ஆகவே எந்த கோணத்தில் பார்த்தாலும்
மத்தேயு தவறு செய்யவில்லை. மத்தேயு தெரிந்தே நசரேன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதில் குறிப்பாக அவர் தாவீதின் கிளையாக, மேசியாவாக, நசரேயனாக, அதான் நசரேயன் என்றால் கிளையாக அவர் வந்திருக்கின்றார் என்பதை தீர்க்கதரிசிகள் சொன்னதைத்தான் மத்தேயு இங்கே வலியுறுத்த வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மற்றபடி மத்தேயு எந்த விதமான தவறையும் இந்த இடத்துல செய்யவில்லை என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இன்னொன்றை நாம் பார்க்கும்போது, நாசரேத்தில் வந்து யோசேப்பு என்ன செய்தார் என்பது மிக முக்கியமானது. அது இந்த இடத்துல இல்லை. ஆனால் இவர் தச்சனின் மகன் அல்லவா என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவுடைய வளர்ப்பு தந்தையாக கருதப்படுகிற யோசேப்பு தச்சு தொழிலை செய்தவராக அறியப்படுகிறார். தச்சு தொழிலை செய்வதென்றால் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ் நாட் ஓன்லி கார்பெண்டர் பட் ஆல்சோ ஹி வாஸ் ஏ பில்டர். அதாவது இன்றைய மாடர்ன் வேர்ல்டில் சொல்கிறதா இருந்தால் ஹி வாஸ் ப்ராபபிலி அன் ஆர்கிடெக்ட். அதாவது ஒரு கட்டிடக்கலை வல்லுநர் என்கிற கருத்திலும் சிலர் அதை பார்க்கிறார்கள். ஏனென்றால் இந்த தச்சர் என்கிற வேலை பல வேலைகளிலே கட்டிடக் கலைஞர்களை குறிக்கும். அதாவது பில்டிங் சம்பந்தமான அனைத்து வேலைகளை செய்கிறவர்களை குறிக்கும். அத்தோடு வெறும் மர தச்சு வேலைகளை செய்வர்களை குறிக்கும். விவசாயம் சார்ந்த கருவிகளை மரத்திலிருந்து செய்வர்களை குறிக்கும். சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார் என்றால், சிலர் என்று சொல்வதை விட பல அறிஞர்கள் என்ன சொல்கிறார் என்றால், இயேசுவின் தந்தையாகிய யோசேப்பு, தந்தை என்று சொல்லும்போது மீண்டும் வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பு, இவை அனைத்தையும் அறைந்த ஒரு சிறந்த ஆளுமையுடையவராக தான் அவர் இருந்தார் என்பதை கூறுகிறார்கள். அதிலிருந்து அவர்கள் சொல்ல வருகிற ஒரு உண்மை என்னவென்றால், இயேசுவையும் தச்சர் என்று சொல்கிறபடியினாலே முற்காலங்களிலே, குறிப்பாக இயேசு வாழ்ந்த அந்த முதல் நூற்றாண்டு யூதர்கள் தங்களுடைய தந்தை வழி தொழிலை ஆண்கள் கற்று தேறினார்கள். அந்த விதத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிறந்த கட்டிட அமைப்பாளராகவும், வெறும் தச்சராக அல்ல, கட்டிடத்தை வடிவமைத்து கட்டக்கூடிய அனைத்து திறன்களை உடையவராகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஸோ ஜீசஸ் வாஸ் an ஆர்கிடெக்ட். அவரும் ஒரு கட்டிடக்கலை வல்லுநராக, புத்தியுள்ள சிற்பாச்சாரியராக தான் அவர் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவுடைய பிற்கால போதனையிலே, அநேக போதனைகளிலே அவர் அது சார்ந்த ஊமைகள் குறித்து, ஊமைகளிலே அது சார்ந்த வார்த்தைகளை அவர் பிரயோகப்படுத்தியுள்ளார். ஆகவே இயேசு கிறிஸ்து சிறந்த கட்டிடக் கலைஞராகவும் தச்சராகவும் இருந்தார் என்று கூட சில அறிஞர்கள் பார்க்கிறார்கள். சரி, அதுபோல நாசரேத்திலே வாழும்போது இயேசுவுக்கு 4 சகோதரர்கள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அது வேறு பகுதிகளில் இருக்கிறது. மத்தேயு 6:3 எல்லாம் படிக்கும்போது அந்த மத்தேயுல மார்க் 6:3 படிக்கும்போது அந்த தகவல் வருகின்றன. யாக்கோபு, யோசே, யூதா, சிமியோன் மற்றும் 2 சகோதரிகள் இருந்ததாக அறிய வருகிறது. சரி, ஆனால் கத்தோலிகர்கள் இந்த இயேசுவுக்கு பின்பு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் வேறு பிள்ளைகள் பிறந்தார்கிற கருத்தை கத்தோலிக்க அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. சில ரிஃபார்ம்டு அறிஞர்கள் கூட மாற்று கருத்துடையவர்கள் இருக்கிறார்கள், அதை மறுப்பதற்கில்லை. சரி, நமக்கு அது முக்கியமல்ல. ஆனால் இயேசு கன்னியிடம் பிறந்தார் என்பது நம்முடைய வலுவான நம்பிக்கையாக இருக்கிறது. அதுபோல் அவர் நமக்கு கிளையாகிய, மேசியாவாகிய நசரேனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த இடத்திலிருந்து நாம் ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தலைமைத்துவ பாடம் என்னவென்றால், யோசேப்பு அரசியல் சூழ்நிலைகளை கணித்து அதற்கேற்ப தீர்மானம் எடுக்கக்கூடிய மனநிலை கொண்டிருந்ததை நாம் பார்க்கின்றோம். அதுபோல நாமும் நம்முடைய தலைமைத்துவ பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு அரசியல் சூழ்நிலைகளை கணித்து நம்முடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பான தீர்மானங்களை எடுப்பதற்கு ஞானமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை யோசேப்புடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தலைமைத்துவ பண்பாக
இருக்கிறது. அடுத்ததாக ராஜாவின் இளம் வளர்பருவம், அதை லூக்கா 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். லூக்கா 2:40 சற்று ஃபேமஸான ஒரு வசனம் தான். பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இந்த இடத்துல கூட பொதுவாக இயேசு கிறிஸ்துடைய இளம் பருவத்தை குறித்து நாம் மத்தேயு, மார்க்கா, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்கள் இருப்பதை விட வேறு ஏராளமான தகவல்கள் போலி சுவிசேஷங்கள் இருக்கிறது. போலி சுவிசேஷங்களை சொல்லும்போது பர்னபாவின் சுவிசேஷம், தோபாவின் சுவிசேஷம், பேதுருவின் சுவிசேஷம், இப்படி பல சுவிசேஷங்கள் இருக்கிறது. ஒருவேளை நமக்கு ஒரு கேள்வி எழலாம், இவைகளெல்லாம் பேதுருவும் தோமாவும் எழுதியவைகள் தானா என்று. ஆனால் அவைகளெல்லாம் கவனமாக ஆய்வு செய்த அறிஞர்கள் சொல்வது இவை அனைத்துமே உண்மையான கிறிஸ்தவர்களால் எழுதப்பட்டவைகள் அல்ல. இவைகள் ஒன்றில் போலி கிறிஸ்தவர்களால் எழுதப்பட்டிருக்க வேண்டும், அல்லது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்துக்கு பின்பு 1 நூற்றாண்டு மற்றும் 2ஆம் நூற்றாண்டிலே ஞான மார்க்கம் என்கிறதான ஒரு நாஸ்டிசிசம், அதை ஞானவாதிகள் என்று சொல்வார்கள். தமிழில் சிலர் அதை ஞானவாதிகள் என்று மொழிபெயர்க்கிறார்கள், அல்ல ஞான மார்க்கம் என்று சொல்லலாம். அதாவது அறிவை தேடுகிற ஒரு குழு. அது கிரீக் வேர்டு நாஸ்டிசிசம். அதிலிருந்து தான் தமிழில் நாஸ்திகம் என்கிற வார்த்தை வந்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. சரி, எப்படி இந்த நாஸ்டிக்ஸ் அவர்கள் கிறிஸ்தவம் பிற மதங்கள் உள்ள பல கருத்துக்களை போட்டு குழப்புறவங்க, அவங்க தான் இந்த போலி சுவிசேஷங்களை எழுதினார்கள் என்று அறியப்படுகிறது. ஆகவே லூக்கா என்ன செய்கிறார்னா, அந்த விதமான போலி காரியங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு இயேசு கிறிஸ்து சிறுபருவம் குறித்து குழப்பம் இல்லாமல் மிக தெளிவாக அதாவது குழப்பம் இல்லாமல் ஒரு தகவலை மட்டும் தருகிறார். அந்த தகவல் என்னன்னா, பிள்ளை வளர்ந்தது என்றால் இந்த இடத்துல இட்ஸ் எ பிசிக்கல் growth, சரீர வளர்ச்சியை தான் சொல்கிறது. அப்படியானால் இயேசு சரீர பிரகாரமாக வளர்ச்சி இயல்பானதாக தான் இருக்கிறது என்பதை சொல்கிறார். அடுத்ததாக ஆவியிலே பலன் கொண்டு, அதாவது ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ் என்று சொல்லலாம், அதே நேரம் உளவியல் சார்ந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதாவது சைக்காலஜிக்கல் அஸ்பெக்ட்ஸ், அதாவது physically he is growing, at the same time emotionally, psychologically and spiritual matters அவர் வளர்ச்சியுடையவராக இருக்கின்றார். மூன்றாவதாக ஞானத்தினால் நிறைந்தது, விஷ்ணம், வளர்ச்சிக்கேற்ற அறிவுடையவராக இருக்கிறார். அநேக வேளைகளில் நம்ம ஊரில் கூட பார்க்கும்போது சிலருடைய வளர்ச்சிக்கு ஏற்ற, அதாவது சரீர வளர்ச்சிக்கு ஏற்ற அறிவு வளர்ச்சி இருக்காது. அதான் தமாசா சிலருக்கு சொல்லுவாங்கல்ல, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வேறு விதமாக சொல்லுவாங்க, சரி உடம்பு வளர்ந்தால் மட்டும் போதாது அறிவு வளரணும்னு கேலியாக கூட சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை பாருங்க, சரீரம் வளர்கிறது, ஆவிக்குரிய காரியங்களிலே உணர்வு ரீதியாக வளர்கின்றார். அதற்கு ஏற்ற விகிதத்திலே அவருடைய ஞானமும் வளர்ந்தது. ஒரு விதத்தில் சொல்லும்போது அவருடைய ஞானம் அதிகப்படியாக வளர்ந்தது என்பதை அறிய முடியும். அதை நான் இன்னொரு வசன பகுதி அதிலே இருக்கிறது, அப்போது நாம் அதை குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். ஆகவே இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, அறிவுபூர்வமாக அவர் வளர்ந்தவராக இருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த அறிவு வளர்ச்சியிலே அல்ல ஞானத்திலே பார்க்கும்போது அவர் பல மொழிகளை இளம் வயதிலே கற்றிருக்க வேண்டும் என்பதை காரியம். அது எப்படின்னா, பிற்காலத்தில் அவர் ஊழியம் செய்த போது 4 மொழிகளை அவர் பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்று சொல்றார். ஒன்று அவருடைய தாய்மொழியாகிய அராமியம், அது பைபிள்லேயே நமக்கு புதிய ஏற்பாடில் தலித்தஹூமி, அதுபோல சிலுவையில் இருந்து அவர் கூறிய ஏலி ஏலி லாமா சமக்தாரி, இதெல்லாமே அராமிய சொற்கள். ஆகவே அவர் தன்னுடைய தாய்மொழியான அராமியத்தில் புலமை மிக்கவராக இருந்தார். அது இயேசுக்கு மட்டுமில்லை, அவருடைய தாய்க்கு கூட அராமிய மொழியிலே சிறந்த புலமை உடையவர்.
அதனால்தான் அவர் ஒரு பாட்டை பாடினதே நம்ம மரியாளுடைய பாடல் என்று பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக இயேசு வாழ்ந்த காலத்தில் லிங்கோ ஃப்ராங்கா என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதான் வழக்கத்தில் இருக்கிறதான ஒரு மொழி, பேச்சு வழக்கில் அதிகமாக இருக்கிற மொழி, மக்கள் மத்தியில் புழங்குகிற ஒரு மொழி என்று சொல்லும்போது அல்ல பொதுமொழி என்று சொல்லுவோம் அல்லவா, அது கிரேக்க மொழியாக இருந்தது. ஏன்னா அவர் பொதுமக்களில் அதில் குறிப்பாக நாசரேத்தில் வாழ்கிறாரு. நாசரேத்து வணிக சாலையினுடைய ஒரு கிளைச்சாலை செல்கிற இடம் என்று பார்த்தோம். ஆகவே பல தேசத்துடைய மக்கள் அது வழியாக செல்வார்கள். அவர்கள் அனைவரும் பொதுவாக கிரேக்க மொழியை பொதுவாக பயன்படுத்தும். வணிகர்களுடைய மத்தியிலே பொது மார்க்கெட்டில் இருக்கிற லாங்குவேஜ் கிரீக்கு தான் பாப்புலர் லாங்குவேஜாக இருந்தது. அதாவது நம்ம இன்னைக்கு பல மொழிகளை இந்தியாவில் பேசினாலும் ஆங்கிலத்தை ஒரு இணைப்பு மொழியாக பயன்படுத்துவது போல கிரேக்க மொழியை இருந்தது. ஆனால் இயேசு நிச்சயமாக கிரேக்க மொழியை அறிந்திருந்தார். அடுத்ததாக அவர் யூத தலைவர்களோடு 12வது வயதில் உரையாடின சம்பவத்தை நாம் படிப்போம். அது அடுத்த பகுதியில் நாம் படிப்போம். இன்றைக்கு நமக்கு அது நேரமில்லை என்று கருதுகிறேன். அப்போ யூத தலைவர்களோடு பேசும்போது, குறிப்பாக அவர்கள் எருசலேமில் பேசும்போது, அவர்கள் எபிரேய மொழிக்கு தான் அவர்களுக்கு முக்கியம். அதாவது ஹீப்ரு லாங்குவேஜ் வாஸ் எ ரிலீஜியஸ் லாங்குவேஜ் அண்ட் இட் வாஸ் கன்சிடர்ட் அஸ் எ லீடர்ஸ் லாங்குவேஜ். குறிப்பாக யூத தலைவர்கள் அதில் தான் உரையாடுவாங்க, பேசுவாங்க. ஏன்னா அது அவர்களுக்கு அந்த யூத எபிரேய மொழியில் இருந்த மோசேயுடைய ஆகமங்கள் அவைகளெல்லாம் அவற்றை கற்றுக்கொள்வதற்கும் அதை விளக்குவதற்கும் அவர்களுக்கு அது தேவையாக இருந்தபடி இயேசு அவர்களோடு உரையாடினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களோடு உரையாடும் போது அவர் நிச்சயமாக எபிரேய மொழியில் தான் உரையாடி இருக்க வேண்டும், அல்லது இயேசுவை அவர்கள் ஆச்சரியப்பட்டு பார்த்திருப்பதற்கு வாய்ப்பில்லை, இல்லையா? ஆகவே மூன்றாவதாக அவர் எபிரேய மொழியை அறிந்திருந்தார். அடுத்ததாக பிலாத்துவோடு உரையாடும் போது அவர் லத்தீன் மொழியிலே தான் பேசினார். ஆனால் அந்த பிலாத்துக்கு அந்த அப்சர்வேஷன் பார்க்கும்போது பிலாத்து சொல்லார்லாம், பிலாத்தோடு பேசும்போது அவர் லத்தீன் மொழியில் பேசினதை குறித்து மன்னிக்கவும் பிலாத்து ஆச்சரியப்பட்டதை நாம் 4 சுவிசேஷங்களை படிக்கும்போது காண முடியும். இவ்விடமாக இயேசு கிறிஸ்து ஞானத்தில் வளர்ந்தார் என்று சொல்லும்போது தோரா வேத வசனத்தின் அறிவிலும் வளர்ந்தார், அதுபோல உலகம் சார்ந்த ஞானத்திலும் அவர் வளர்ந்ததை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தலைமைத்துவ பாடம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக்கொண்டு தந்திருக்கிற பாடம் இந்த லாங்குவேஜ், மொழி அறிவு. நம்மால் இயன்றவரை அந்த மொழியையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அது நமக்கு பல வேளைகளில் உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. மேலும் ஒரு தலைவன் என்பவன் சரீர வளர்ச்சியோடு நில்லாமல் ஆவிக்குரிய காரியங்களிலும் அறிவுபூர்வமான காரியங்களிலும் சமச்சீரான வளர்ச்சி கொண்டிருக்க வேண்டும். அத்தோடு அந்த வசனம் இன்னொன்று சொல்கிறது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம், இயேசுக்கு அதற்கு கிருபை தேவை. அதை 2 கோணத்தில் சிலர் சொல்லுவாங்க. ஒன்று, அவர் மனிதனாக இருந்தபடினாலே பாவத்தை, அதாவது அவரிலே பாவம் இல்லை, ஆனால் மனிதனாக இருந்தபடினாலே அவர் மீது ஒரு பாவம் சார்ந்த செயல் பிறருக்கு கூட, அதை அவர் செய்ய மாட்டார், ஆனால் பிறருடைய பார்வையில் கூட அப்படி தோற்றமளிக்காத அளவுக்கு அவருக்கு கிருபை கொடுக்கப்பட்டது என்று ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்றால், இந்த வசனம் அதை சொல்லவில்லை, அவர் மேல் கிருபை இருந்ததென்றால் அவர் கிருபையினாலே வளர்ந்தார் என்று சொல்வதற்கு பதிலாக அவர் கிருபையினுடைய பரிபூர்ணத்தை தன்னிலே கொண்டிருந்தார் என்பதைத்தான் அவர் மேல் தேவனுடைய கிருபை இருந்தது என்று சொல்லுகிறது. அதாவது he himself is God and the fullness of grace is upon him. அதை நம்ம இந்த வசனத்தை சரியா புரியணும்னா எந்த வசனத்தோடு படிக்க வேண்டும் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தோடு படிக்கும்போது தான் இந்த வசனம் நமக்கு சரியான பொருளை தரும், அல்லது சில வேளை அதை சில தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பளிக்கும். ஆகவே அந்த வசனத்தை நம்ம படிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பரவனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அதுபோல அடுத்ததாக 17ஆம் வசனத்தை படிப்போம். எப்படினில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும்
இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. அப்போ அங்க கிருபையினாலும் நிறந்தவராய், இங்கே கிருபை 17 கிருபையும் சத்தியமும். இனி 16 படிச்சோம்னா அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்படியானால் ஜீசஸ் இயேசுடைய டிவைன் குவாலிட்டி சிறுபருவத்திலிருந்தே கிருபையாக அவரிடம் இருந்தது என்பதை தான் நான் சொல்லுகிறது. அது ஆக அந்த வசனத்தை எப்படி புரியணும்னா, பிள்ளை வளர்ந்த ஆவிலே பலன் கொண்டு ஞானத்தால் நிறைந்தது என்பது அவருடைய மனுஷத்தன்மையை சொல்லுகிறது. அந்த வசனத்தை பிற்பகுதியான தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. he had the fullness of grace என்று சொல்லுவது அவருடைய தெய்வத்தன்மை குறிக்கிறது. ஆகவே அந்த வசனத்தில் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய மனிதத்தன்மையும் தெய்வத்தன்மையும் தான் இளம் பருவத்தில் இருந்ததை இந்த எழுத்தாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொல்ல முடியும். சரி, இப்போது உங்களுக்கு இது சார்ந்த கருத்துக்கள் இருக்குமானால் அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆமா, மேல வரும்போது நாசரேத்தில் வாழ்ந்தால் அது அந்த ஊரை கனெக்ட் பண்ணி நஸ்ரேன்னு சொல்லப்படுது. அப்போ அது ஊரை கனெக்ஷனால வருது. ஆமா, சிலர் அதை அப்படிதான் விளக்குறாங்க. நசரேத் என்று சொல்ல அது நாசரேத்தில் வாழ்ந்தபடியினால் அவர் நசரே என்று சொல்லப்படுகிற ஒரு வியூ இருக்கிறது. ஆனால் அதில் உள்ள அந்த ஃபோக்கஸ் எங்கன்னா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறப்படுகிறது இல்லை. அப்படியானால் தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்க? ஏன்னா தீர்க்கதரிசி யாரையும் இவர் நாசரேத்தில் வாழ்வார்னு சொல்லலை. தீர்க்கதரிசிகள் சொன்னது கிளை என்று சொல்லப்படுவார். அதனால தான் ஒருவேளை மத்தேயு அதை சொல்லியிருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. ரெண்டாவது, மத்தேயு அதை புளூரலில் சொல்லல, பன்மையில் தீர்க்கதரிசிகளால். அதில் நாம் பார்த்தோன்னமாக ஏசாயா, எரேமியா மற்றும் சகரியா அவங்க 3 பேருமே அந்த கிளை என்கிற வார்த்தையை மேசியாவுக்கு கொடுத்து சொல்கிறாங்க. அவங்க 3 பேருமே பயன்படுத்துகிற எபிரேய வார்த்தை நசேர். ஆக அதிலிருந்து நசரேன் என்கிற வார்த்தை வந்திருக்கலாம். அதைத்தான் மத்தேயு இங்கே பயன்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான காரியத்தை கவனிக்க வேண்டும். இந்த சபை சரித்திரத்தை படிக்கும்போது 1 நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் இந்த விளக்கத்தை தான் அதிகமாக நம்பினார்கள். அதனால தான் இதை இன்றைக்கு பல அறிஞர்கள் அந்த 1 நூற்றாண்டு கிறிஸ்தவத்தோடு ஒப்பிடும்போது இதுதான் சரியாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். அறிஞர்கள் சொல்றதுல முக்கியமானது, அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் மெனி கிறிஸ்டியன்ஸ், ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் அதிகமான கிறிஸ்தவர்கள் அந்த நசேர் என்கிற அந்த கிளை என்கிற வார்த்தையை தான் அடிப்படையில் தான் பயன்படுத்தினதாக இன்றைக்கு அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆகவே அதே பொருள் தான் மத்தையும் எழுதியிருக்கலாம். ஏன்னா அவர் 1 நூற்றாண்டு வாழ்ந்தவர் தானே. ஸோ ஆகவே நசேர் என்றால் மெசியா என்று கிளை, அதாவது மெசியா என்று சொல்வதற்கான இன்னொரு இணைச்சொல் தான்.